மாதவே. ஸ்ரீயப்பதியான பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய சிருஷ்டியாதி லீலைகளை பகவான் மைத்ரேயர் சொல்ல விதுரர் ஹரித்வாரத்தில் கேட்டார் அப்படிங்கிற ரீதியில் பாகவதத்தினுடைய 3வது ஸ்கந்தம் 4வது ஸ்கந்தம் அமையறது. 3வது ஸ்கந்தத்தில் பிரம்ம சிருஷ்டியே சொல்லப்பட்டது. இந்த பிரம்மா இந்த பிரபஞ்சத்தை எப்படி சிருஷ்டி பண்ணினார், சனகாதிகளுடைய சிருஷ்டி, நாரதாதி மானசபுத்திரர்களுடைய சிருஷ்டி, மரீச்சியாதி நவ பிரஜாபதிகளுடைய சிருஷ்டி, ஸ்வயம்புவ மனு சதரூபையினுடைய சிருஷ்டி, இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஜீவராசிகளுடைய சிருஷ்டி எல்லாத்தையும் சொன்னார். அதில் ஸ்வயம்புவ மனுனுடைய வம்சத்தை வர்ணிக்கும்போது அவருக்கு 3 பெண்ணு 2 பையன் அப்படின்னு இந்த கதை போகிறது. மூத்த பெண்ணுக்கு ஆக்கூத்தி, அதை ருச்சி அப்படிங்கிற மகரிஷிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தால் பகவான் யஜ்ஞ நாராயணர் அப்படின்னு அவதாரம் பண்ணினார். 2வது பெண்ணு தேவஹூதி, அதை கர்தமருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். பகவான் கபில வாசுதேவனாக அவதாரம் பண்ணி தன் அம்மாவுக்கு தன் அடைய வேண்டிய கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம் முதலிய மார்க்கங்களை பகவான் வாக்குனாலேயே உபதேசம் பண்ணினான் அப்படின்னு அந்த சரித்திரத்தை சொல்லிவிட்டு 3வதா பிரசூதி அப்படிங்கிற பெண்ணை தக்ஷன் அப்படிங்கிற பிரஜாபதிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க அந்த தக்ஷ பிரஜாபதி 16 பெண்களை அடைஞ்சார். அந்த 16 பெண்களில் 13 பெண்ணை தர்மதேவதைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க அதில் மூர்த்தி அப்படிங்கிற பெண்ணுக்கும் தர்மதேவதைக்கும் பகவான் நரநாராயணனாக அவதாரம் பண்ணினான் அப்படின்னு அந்த சரித்திரம் சொன்னார். 14வது பெண்ணான ஸ்வாகாவ அக்னி பகவானுக்கும் 15வது பெண்ணான சுதிய சொதாவை பித்திருக்களுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்க 16வது பெண்ணான சதி அப்படிங்கிற பெண்ணை தன்னுடைய அப்பா பிரம்மா சொன்னார் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க ஒரு சந்தர்ப்பத்தில் சிவபெருமானுக்கும் தக்ஷருக்கும் ஒரு மனஸ்தாபம் ஏற்பட அந்த மனஸ்தாபத்தினுடைய விளைவாக சதியானவள் அப்ரௌடையாக இருக்கும்போதே, சின்ன வயசாக இருக்கும்போதே யோகாக்னினால் சரீரத்தை தியாகம் பண்ணினாள் அப்படின்ன ஒன்று இந்த விதுரர் கேள்வி கேட்டார். பொதுவாக எல்லா இடத்துலையுமே ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்த பொண்ணு இறந்து போகிறாள் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்களேன் யாராவது. இப்போல்லாம் அது குறைஞ்சிருக்கு. ஒரு 25 வருஷம் முன்னாடிலாம் கேஸ் வெடித்தது, மண்ணெண்ணெய் ஸ்டவ் வெடித்தது, எத்தனை அயோக்கியத்தனங்கள். அரை பவுனும் 1 பவுனுக்காகவும் சண்டை போட்டு அந்த குடும்பத்தை வாழ விடாமல் பண்ணி குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணுறதே அவள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் இந்த பவுனும் இதுவாக காப்பாற்ற போகிறது. அந்த சந்தோஷத்தை கெடுத்து சீர்வரிசைகள்லாம் ஒழுங்காக பண்ணலேன்னு சொல்லி பருப்பு தேங்காயை இத்துணூண்டுக்கு பண்ணினேன், இவ்வளோ பெருசுக்கு பண்ணினேன், என்ன சண்டை என்ன பிரச்சனை. இது மாதிரி ஒரு ஹிம்சை, அந்த பெண்ணை வாழ விடாதபடிக்கு ஹிம்சை, நிம்மதியாக இருக்க விடாதபடிக்கு ஹிம்சை. அந்த ஹிம்சையால் தான் அந்த பெண்கள்லாம் இறந்து போனது. எத்தனை பெண்கள் சாத்விகளாக உள்ள பெண்கள்லாம் தாபப்பட்டு இறந்து போயிருக்காள். 10 ஜாதகத்தில் 8 ஜாதகத்தை எடுத்து பார்த்தா சந்திரன் நீச்சமாக இருக்குது. இந்தவு மாத்திரு சுவாசினி பகவதி கோபான் மனோதோஷதான்னு ஒரே பிரச்சனையாக இருக்குது சாமி, மனசு இதுவாக இருக்குது, வைத்தியம் முடிச்சா மாதிரி இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குங்க. நான் எப்படி இல்லாமல் இருக்குன்னு சொல்லுங்க. அத்தனை சுமங்கலி சாபம் பதிவிரதா சாபத்தெல்லாம் அடைஞ்சா அந்த குடும்பத்தில் எப்படி நிம்மதி இருக்கும்? எத்தனை நாரியஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தத்திர தேவதாஹா அப்படின்னு மனு சொல்கிறார். எங்கு நாரி மணிகள் பூஜிக்கப்படுகிறார்களோ அங்கே தான் தேவதா சாநித்தியம் இருக்கும். அந்த குடும்பத்தை பார்த்து எல்லாம் அப்படியே முழுமையாக இருக்கா மாதிரி இருக்கும். எங்கள் பெண்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்களோ, வருத்தப்பட
வைக்கப்படுகிறார்களோ, எந்த இடத்துல பெண்கள் இழிவுபடுத்தப்படுகிறார்களோ அந்த இடத்துல தானி கிருத்தியாக தானி வா அப்படின்னுட்டார் மனு. பில்லி சூன்யம் வச்சா மாதிரி இருக்கும்ட்டார். அதெல்லாம் பார்த்தாலே தெரியும். ஒரு வீட்டுக்குள்ளே போனால் சாநித்தியமே இருக்காது, மங்களகரமாகவே இருக்காது. இது மாதிரி காரணங்கள் தான் அதுக்கு முக்கிய காரணங்களாக அமையிறது. பெரும்பாலும் அந்த பையன் அனுகூலமாக இருந்தால் கூட இந்த துக்கங்கள்லாம் தெரியாது. அவன் புரிஞ்சிக்காமல் இருக்கிறது, ஆரம்பத்தில் அப்பா அம்மா பேச்சை கட்டுன்னு ஆடுறது, நல்ல தைரியசாலி பொண்ணாக இருந்தால் அதெல்லாம் சமாளிச்சுன்னு வந்துடும். அப்புறம் உட்காருவான், எழுந்திருப்பான், ஆயுசு பிறந்து தோப்பு கண்ணம் போடுவான், விடமாட்டா, வச்சு தேய்ன்னு தேய்ச்சிடுவோம். அன்றைக்கி அப்படி இருந்தியேன்னு வாழ்நாள் முழுக்க சும்மா விடமாட்டான். அவனை தைரியம் இல்லாத பொண்ணாக இருந்தால் உயிரை விட்டுடுறா. அப்போ அந்த உயிரை விடுறதுக்கு அந்த பையன்தான் காரணமாக இருக்கான். கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாளில் ஒரு வாழ வேண்டிய பொண்ணு உயிரை விட்டான்னா அதுக்கு அந்த கல்யாணம் பண்ணி கொடுத்த பையனும் அந்த பையனாத்துக்காராலும் தானே காரணம்னு நாம் சொல்கிறோம். அப்போ பையன்கிட்ட உள்ள ஒரு தோஷந்தானே, அதை தான் இந்த விதுரர் கேட்குறார். அப்படி தோஷம் உள்ளவன் இல்லையே சிவபெருமான். பவே சீலவதாம் ஸ்ரேஷ்டே தக்ஷோ துஹிதுருவத்சலஹ. பரமேஸ்வரனும் சீலவதாம் ஸ்ரேஷ்டே, சீலம் ஸ்வபாவே சத்விருத்தியின் நன்னடத்தை உடையவர், அவர்களுக்குள்ள சிரேஷ்டே உயர்ந்தவர் சிவபெருமான். சில இடங்களில் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தோடனே விட்டுடுவார், கை கழுவி விட்டுடுவார். அதுக்கப்புறம் உன் பிரச்சனை நீ பார்த்துக்கோன்றுவார். ஐயோ நாம் தானே கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், அந்த பொண்ணுக்கு ஒரு கஷ்டம்னா நாம் தானே முன்னாடி நிற்கணும்லாம் தோணாது. நான் உன்னை பார்ப்பேனா, குடும்பத்தை பார்ப்பேனா, மற்ற பொண்களை பார்ப்பேனான்னு சொல்லிட்டு விட்டுடுவார். அது மாதிரி விடுறவன் இல்லையே தக்ஷன் துஹித்ருவத்சலஹா. பொண்ணுட்டு அத்தனை பிரியம் உள்ளவனை, இழைப்பனை, கொண்டு கொட்டுவனை, சீர்வரிசைகளால் பிரச்சனையா. அப்படி இருக்கிறதே ஏன் இந்த மாதிரி ஒரு வித்வேஷம கரோத் கஸ்மாத் அநாதிருத்யாத்மஜாம் சதீம். ஏன் பகவான்கிட்ட துவேஷம் வந்தது? ஏன் பொண்ணை அவன் கை விட்டுட்டான்? சிவபெருமான் உலகத்துக்கே குருவாச்சே. விரோத பாவம், உலகத்தில் யார் அவரை விரோதியாக நினைச்சாலும் அவர் விரோதியாக நினைக்காதவராச்சே. எனக்கு பட்டு வேஷ்டி கொடுத்தாதான் நான் வருவேன், மோதிரம் போட்டால் தான் வருவேன், சங்கிலி போட்டால் தான் வருவேன்னு இன்னொன்று நாளை திருப்தி அடைகிறவர் இல்லை. ஆத்மாராமம், அவருக்கு பாம்பு, யானத்தோல், பிள்ளித்தோல், அஸ்திமாலை, பிரம்மகபாலம்னு நீ கொடுக்குறதெல்லாம் அவருக்கு தேவையே கிடையாது. ஏன்னா பின்னாடி சாமரம் போடுறவனே குபேரன். உலகத்தில் இன்றைக்கி எத்தனை ஆற்றுல ராமர் படம், கிருஷ்ணர் படம், அம்பாள் படம், சிவன் படங்கள்லாம் பூஜை ரூம்லேருந்து தூக்கி எறிஞ்சிட்டு குபேரன் படத்தை வச்சு பூஜை பண்ணுறான். இந்த வாய்த்தரைச்சலாவது தேவையில்லை. ஏன்னா குபேரன் கூட வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு தெய்வம், ராஜாதி ராஜாய பிரதகேசாகினேன்னு. இப்போ அதுவும் போய் சைனாலேருந்து ஒரு பொம்மையை வச்சு பூஜை பண்ணுறார். அதான் ஜனங்களுடைய மனோபாவம். 10 ரூபா பணம் வேணும்னா கழுத, நாய், பண்ணியை கூட வச்சு பூஜை பண்ணும் ஜனங்கள். அதோட மனோபாவம் அது மாதிரி. பணம் வேணும், பணத்தை யார் கொடுத்தாலும் சரி. அப்படி வந்துடுமா மனோபாவம்? அந்த அப்போ மிருகத்துக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? தேவதா தத்துவம் புரியலைன்னா அப்புறம் என்ன இருக்குது? பரமேஸ்வரன் எப்பேற்பட்டவர்? அவர் பின்னாடி சாமரம் போடுறவன் குபேரன். ஆனால் அவர் எப்படி இருக்கார்? யானத்தோலை, பிள்ளித்தோலை கட்டின்னு இருக்கார். இன்னொன்று ஒருத்தட்டேந்து எதிர்பார்க்காதவர். அப்படி இருக்கிறவரை உலகத்துக்கே மகத்தாக இருக்கிறவரை, தெய்வமாக இருக்கிறவரை இவன் ஏன் இப்படி துவேஷிச்சுன்னான், என்ன காரணம் அப்படிங்கிறத அதுக்காக சொல்கிறார். யாகங்கள் பண்ணினார்கள் மகர்ஷிகள்லாம். அந்த யாகத்துக்கு எல்லாரும் வந்த பிறகு தக்ஷன் வர அவனை கண்டு எல்லாரும் எழுந்திருக்க சிவபெருமானும் ரிதே விரிஞ்சன் சர்வஞ்ச தத்பா சாட்சித்த சேதசா. பிரம்மாவும் எழுந்திருக்கல்ல, சிவபெருமானும் எழுந்திருக்கல்ல. இந்த தக்ஷன் அதை பார்த்துட்டு பிரம்மாவை மன்னிச்சான். ஒரு வியாக்கியானக்காரர் சொன்னார், அந்த வகையில் அவன் ரொம்ப நல்லவன்னார். ஏன்னா என்னை கண்டு எங்கள் அப்பாவும் எழுந்திருக்கணும்னு சொல்லாதபடிக்கு அப்பா அவன் மன்னிச்சானே, அது பிறந்து ரொம்ப நல்லவன் அவன். சிவபெருமான் எழுந்திருக்கலன்னு உடனே அங்கே உள்ள ரிஷிகள் எல்லாம் வச்சிருந்து ஸ்ரூயதாம் பிரம்மரிஷயோமேன்னு ஒருத்தரை கூப்பிட்டு வச்சு ஒன்றை சொன்னோம்னு வச்சுக்கோங்க. அப்போ கேட்குறவா தான் இதுக்கு அவளும் ஜவாப்தாரி, பொறுப்பு. இப்போ அவன் சொல்கிறதுல நமக்கு அபிப்பிராய பேதம் இருந்தது, அவன் சொல்கிறது நமக்கு பிடிக்கலன்னு நம்மளுடைய அபிப்பிராயத்தை சொல்லணும். இந்த பிருகு முதலிய மகரிஷிகளை வச்சுன்னு சிவபெருமானை நிந்த பண்ணுறான். அப்போ பாவம்
தக்ஷனுக்கு மட்டும் கிடையாது, அந்த நிந்தையை கேட்டவர்களுக்கு தான். பார்வதி கல்யாணத்தில் பின்னாடி சிவபெருமானே வந்து முனிவர் வேஷம் போட்டுன்னு பிரம்மச்சாரி வேஷம் போட்டுண்டு தவம் பண்ணுற பார்வதிகிட்ட வந்து சிவபெருமானை நிந்த பண்ணி பேச போகிறார். அப்போ பார்வதியானவள் காதை பொத்தினுட்டாள். நிவாரியதா மாலிகிமப்யயம் வட்டுஹு புனர்விவக்ஷுஸ்ஃபுரிதோத்தராதரஹ ந கேவலம் யோ மகதோபபாஷதே ஸ்ருணோபி தஸ்மாதபி யஸ்ஸ பாபபாக். அது ஏன் அப்படின்னு சொன்னால், பேசுகிறவர்கள் நிந்திக்கிறவர்கள் மட்டும் பாபிகள் இல்லை. ஸ்ருணோதி தஸ்மாதபி யஸ்ஸ பாபபாக். அதை கேட்குறவன் இருக்கிறதுனால தானே பேசுகிறான். சவத்தை பாத்தி ஒருத்தன் பேசுவானா? எங்கேயாவது 10 பேர் கேட்கறதுனால தானே பேசுகிறான். அவன் என்ன தான் பேசுகிறான்னு கேட்டுட்டு வரேன்னு நாஸ்திகவாத கூட்டத்துக்கு போய் நின்னா அதுவும் பாபந்தான். அதை கேட்டாலும் பாபந்தான். யூடியூப் சேனலை பார்த்தாலும் பாபந்தான். சப்ஸ்கிரைப் பண்ணால் அதை விட பெரிய பாபம் அது. நீ சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால தானே அவனுக்கு, பார்க்கறதுனால தானே அவனுக்கு வியூவர்ஸ்னால பணம் வருது. பார்க்காம நிராகரிச்சுட்டா அந்த கண்டென்ட்லேயே வராதுனோ. அவன் என்ன சொல்கிறான்னு பார்க்குறேன், பதிலடி. நீ ஒரு பொள்ளங்காயும் பண்ண வேண்டாம். ஏன்னா நாயை குறைக்காதேன்னு சொல்லவே முடியாது. நாயோட சுபாவம் குறைக்கிறது தான். முடிஞ்சால் வாயை கட்டி வைக்கலாம், அது நமக்கு அவசியம் கிடையாது. மெனக்கட்டு நாயை வாயை கட்டின்னு இருப்பாள். நம்ம காரியத்தில் நம்ம பார்த்துட்டே இருந்தால் முடிஞ்சது வேலை. அதனால் இது மாதிரி நாஸ்திக பிரச்சாரங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஆஸ்திகாலுக்கு குழப்பம் வராமல் பார்த்துக்கணும், அதுதான் முக்கிய விஷயம். இவன் பிரம்மரிஷிகளை வச்சுன்னு பேசுகிறார். இவன் எனக்கு சிஷ்யன், எங்களை மாதிரி உயர்ந்த பதவியில் உள்ளவர்களுடைய மதிப்பெல்லாம் குறைக்கிறதுக்காகவே வந்தவர், நன்னடத்தை இல்லாதவர், என் பொண்ணை கல்யாணம் பண்ணிண்டவர், மானம் இல்லாதவர், ஸ்மசானத்தில் வசிக்கக்கூடியவன், பெணங்களை மாம்சங்களை சாப்பிடக்கூடியவன், அந்த ஸ்மசான சாம்பல் எடுத்து பூஜிக்கக்கூடியவன், பேரு சிவன்னு பேர். சிவாபதேசோ ஹெசிவஹான்னா பேரு தான் சிவன்னு பேர், ஆனால் அசிவன்னா. சிவம்னா கல்யாணம், மங்களம், சிவம் அப்படின்னு பேரு தான். இப்படிலாம் சொன்னதோடு இல்லாமல் ஒரு சாபம் வேறு கொடுத்தான். இன்னிலேருந்து தேவதைகளோட இவருக்கு சமபாகம் கிடையாது. அயந்து தேவயஜன இந்திரோபேந்திராதிபிர்பவ சகபாகம் நலபதாம் தேவைர்தேவகணாதமஹா. இன்னிலேருந்து சமபாகம் கிடையாது அப்படின்னு விட்டார். சமபாகம்னா சமபந்தி, வரிசையில் உட்காத்தி வச்சு சாப்பாடு கிடையாது அப்படின்னு விட்டார். இது மட்டப்படுத்துகிற மாதிரியான்னா அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு ஹாலில் சாப்பாடு போடுறா, எல்லாரையும் உட்காத்தி வச்சு போடுறதே ஒருத்தரை உட்காத்தி வைக்கிறது முடியலைன்னா அவளை கொண்டு சமயக்கட்டில் உட்காத்தி வச்சா அப்போ ஹாலில் உட்காத்தி வச்ச வாழை விட ஒசத்தின்னு அர்த்தம். நீ வாசலில் உட்காத்தி வச்சு சோறு போட்டால் தான் மட்டம்னு அர்த்தம். இந்த பிரித்து சோறு போட்டதுனால மட்டம்னு அர்த்தம் இல்லை, எங்கே நீ போடுறேங்கிறத வச்சு தான் இருக்குது. அதனால் பரமேஸ்வரன் எல்லாரையும் விட ஒசத்தின்னு அர்த்தம். பரமேஸ்வரனை தொட்டுட்டு சில இடங்களில் பார்த்தோம்னா ஒரு பதார்த்தத்தை தொடும்போது கையை அலம்பிட்டு தான் தொடணும். ஒரு பதார்த்தத்தை தொட்டால் கையை அலம்பிட்டு தான் தொடணும். அலம்பிட்டு தான் தொடணும், தொட்டப்புறமும் கையை அலம்பணும் அப்படின்னுங்கிற அந்த மடி சொல்லுவார். அது மாதிரி மடியாக உள்ளவன் பகவான். பகவான் அபிப்பிராய பேதம் இருக்கிறதுனால அந்த இடத்த விட்டு எழுந்துட்டார். எந்த இடத்துலையுமே நம்மளை பற்றின ஒரு அபிப்பிராய பேதம் இருக்கிறதே அந்த இடத்துல வார்த்தையை வளர விடக்கூடாது. அந்த இடத்த விட்டு நாம் வெளியில் போயிடணும். பகவான் கிளம்பி வெளியில் வந்துட்டான். சிவபெருமானுக்கு கோபம் வரல. இன்னும் சொல்ல போனால் சிவபெருமான் தான் ஆசு கோபி. ஒரு க்ஷணத்தில் கோபம் வந்துடும். அவருக்கு கோபம் வரல. நந்திகேஸ்வரருக்கு கோபம் வந்துடுது. சிவபெருமானுக்கே கோபம் வரல, நந்திகேஸ்வரருக்கு கோபம் வரலாமான்னால் நந்திகேஸ்வரருக்கு கோபம் வந்தால் தான் பக்தர்னு அர்த்தம். பான ராவண சண்டேச நந்தி விருங்கி ஹிருடாதயான்னு சிவபக்தாளுக்குள்ள அக்ரமாக உள்ளவர் இல்லையா, முதலாக உள்ளவர் இல்லையா. ஒரு அப்பாவை பற்றி ஒருத்தர் குறைவாக பேசினா குழந்தைகளுக்கு கோபம் வராதா? ஒரு குருவை பற்றி குறைவாக பேசினா சிஷ்யனுக்கு கோபம் வராதா? ஒரு தெய்வத்தை பற்றி குறைவாக பேசினா பக்தனுக்கு கோபம் வராதா? வரணும். வந்தால் தான் அவன் பக்தன், அவன் சிஷ்யன், அவன் குழந்தைகள் அப்படின்னு.
அது மாதிரி நந்திகேஸ்வரர் கோபம் வந்து தட்சனை பார்த்து சொன்னால் தக்ஷோ பஸ்த முக்கோபம், நீ ஆட்டுத்தலையோ போன்னா, நீ ஞானம் இல்லாதவனா போ அப்படின்னு அவனை சபிச்சுட்டு பிருகு முதலிய மகர்ஷிகளெல்லாம் கூப்பிட்டு சபிச்சா, இன்னிலேருந்து நீங்கள் கூப்பிட்டு சொல்லணும், இப்படி நீ பேசக்கூடாது, வேதம் எப்படி பகவானை பற்றி உயர்வாக பேசுகிறதுன்னு உங்களுக்கு தெரியாதா? சிவனை பற்றின உத்கர்ஷத்தை சொல்லும்போது அதை எடுத்து நீங்கள் சொல்ல வேண்டாமா? அப்போ நீங்கள்லாம் வேதம் படித்தது பொழப்புக்கு தானா, ஞானத்துக்கு இல்லையா? இன்னிலேருந்து உங்களுக்கு வேதாத்தியனம் ஞானத்துக்குன்னு இருந்த வேதாத்தியனம் பொழப்புக்குன்னு தோணட்டும்ட்டார். ஜனங்களுடைய பாவமே மாறி போயிடுது. வேதாத்தியனம்ங்கிறது ஒரு பொழப்புக்கு இல்லை, சம்பாத்தியத்துக்கு இல்லை. வேதாத்தியனம்ங்கிறது ஞானத்துக்கு, அறிவுக்கு. அதை நாம் ஒரு ஆற்றுல போய் ஒரு ஸ்ரீசூக்தத்தை சொல்லி வச்சா, ஒரு ஹோமம் பண்ணினா அவளுக்கு ஐஸ்வர்யம் வரும்னா, அதையே பொழுது முடிஞ்சா சொன்னால் நமக்கு ஐஸ்வர்யம் வராதா? எஸ்ஸு நிஸ்வசிதம் வேதாகான்னு அந்த மந்திரத்தை சொல்ல 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 ஒரு ஜடமான பொருள் மேலே மந்திரத்தை சொல்லி ஒரு அக்ஷதையை போட்டாலே அங்கே தெய்வ சாநித்தியம் வரும்னு சொல்லிட்டா, அந்த மந்திரத்தை நாமே திருப்பி சொல்ல சொல்ல நாம் தெய்வமாக ஆகணுமா வேண்டாமா? வேதாத்தியனம் பண்ணினா தெய்வத்துக்கு சமானம்னு அதனால தான் சாஸ்திரங்கள் சொல்கிறது. யாவதீர்வை தேவதாஸ்தாஸ் சர்வா வேத விதி பிராமணே வசந்தி. வேதவித்தா இருக்கக்கூடிய பிராமணர்கள்ட்ட தேவதாக சர்வாக வசந்தி, எல்லா தேவதைகளும் வசிக்கிறது வேத ரூபத்தில். அதனால் தஸ்மாத் பிராமணேபியோ வேதவித்யோ திவேதி வே நமஸ்குரியாத். அந்த பிராமணால் நித்தியப்படி நமஸ்காரம் பண்ணணும். நாஸ்லீலங்கீர்த்தையே, குறைகளை சொல்லாத, உனக்கு தேவை வேதம்தான் அப்படிங்கிறது. அப்படி ஞானத்துக்கு காரணமாக இருக்கிற வேதமானது சம்பாத்தியத்துக்குன்னு தோணட்டம்னுட்டார். உடனே அவா சொன்னா, இதில் நீ என்ன நீ தட்சணை சபிச்சே நியாயம். பிருகு முதலிய மகரிஷிகள் சொன்னால் நந்திகேஸ்வரரை பார்த்து எங்களை சபிச்சிருக்கக்கூடாது.